வணக்கம், நான் ராஜேஷ். ஒரு ஆட்டோமேட்டிக் காரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 விஷயங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட எஸ்ப்ரெஸோ 1000 cc கொண்ட ஒரு பெட்ரோல் இன்ஜின் கொண்ட ஏஜிஎஸ் ஆட்டோ கியர் ஷிஃப்ட் ஏஎம்டி கியர் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கார் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த காரில் 2 முக்கியமான விஷயங்கள் அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதலாவதாக ஹில்ஸ் அசிஸ்ட். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மலைப்பகுதிகளில் போகும்பொழுது காரை மேடான பகுதியில் போகும்பொழுது ஒரு இடத்துல நிறுத்திடுவோம் இல்லையா? நிறுத்திட்டு திருப்பி எடுக்கும் பொழுது அந்த கார் பின்னாடி வரும். இப்போ மேனுவல் காரில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளச் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஃபஸ்ட் கியரில் போவோம். ஆனால் இந்த காரில் கிளச் கிடையாது. அப்படிங்கும் பொழுது பொதுவாக இப்போ வரக்கூடிய கார்களில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஹில்ஸ் அசிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வண்டி நீங்கள் பிரேக்லேருந்து காலை எடுத்தாலும் அப்படியே நிற்கும். அதுக்குள்ளே நீங்கள் ஆக்சிலேட்டர் பண்ணும் பொழுது வண்டி ஃப்ரண்ட்டில் போகும். ஆனால் இந்த காரில் அந்த ஹில்ஸ் அசிஸ்ட் கிடையாது. அப்போது ஒரு ஆட்டோமேட்டிக் காரில் ஹில்ஸ் அசிஸ்ட் இல்லை அப்படின்னா எப்படி நம்ம பின்னாடி வராமல் அதை மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறது? நிறைய பேர் இந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. சடனாக ஆக்சிலேட்டர் கொடுக்கும் பொழுது ரொம்ப பிக்கப் அதிகமாகி எங்களுக்கு பயமாக இருக்குது. அதே மாதிரி நாங்கள் ரிவர்ஸில் வரும்பொழுதும் இந்த மேடான பகுதியில் ரிவர்ஸில் வரும்பொழுதும் சடனாக அமைக்கிட்டோன்னா ஆக்சிலேட்டர் கொடுக்கும் பொழுது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடுது. இதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை இன்றைக்கி நேரடியாக இந்த காரில் நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன், எவ்வளோ ஸ்மூத்தாக எடுக்கணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார் பொறுத்தளவில் இப்போ நம்ம மேனுவல் கார் பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேல போகும் பொழுது ஓவர்டேக்கிங் பண்ணுறதுக்கு கியரை டவுன் ஷிஃப்ட் பண்ணுவோம் இல்லையா? இப்போ உதாரணமாக 5வது கியரில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா சடனாக ஒரு பிக்கப் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம 4th கியர் போடுவோம் அல்லது 3rd கியரை போடுவோம். போட்டுட்டு ஆக்சிலேட்டர் பண்ணும்பொழுது அது குயிக்காக ஏறி போயிடும். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் காரில் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேர்ட்ட இருக்குது. எப்படி கியர் டவுன் ஆகும்? இதில் பார்த்தீங்கன்னா பொதுவாக என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்க அது 1 2 3 4 5ன்னு ஏறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வண்டி ஸ்லோ ஆகும் பொழுது 5 4 3 2 1 அப்படின்னு இறங்கிட்டே வரும். இந்த ரெண்டுக்கும் இடையில் எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக ஒரு 60 km ஸ்பீடில் ஒரு 5வது கியரில் போயிட்டுருக்கணும் எங்களை இந்த வண்டி எப்படி அது 3வது கியருக்கு வருமா? சடனாக 4th கியருக்கு வருமா? அது எப்படி டவுன் ஆகும்? நம்ம மேனுவல் காராக இருந்தால் நம்ம கியரை டவுன் பண்ணிப்போம். இதில் டவுன் ஆகுமா? அப்படி டவுன் பண்ணி குயிக்காக பிக்கப் பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்தையும் நேரடியாக இன்றைக்கி நம்ம ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இந்த காரில் நம்ம பார்க்கும் பொழுது இது ஒரு லோ சிசியில் உள்ள ஒரு ஏஎம்டி கியர் பாக்ஸ் இல்லையா? ஸோ இதில் பார்க்கும் பொழுது நீங்கள் இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கார்களில் இப்போ சிவிடி கியர் பாக்ஸ் இருக்குது, டிசிடி கியர் பாக்ஸ்லாம் இருக்குது இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த காரில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மேடான பகுதியில் டிரைவ் மோடு போட்டுட்டு பிரேக் பிடிச்சி நின்றுட்டுருக்கேன். இப்போது பொதுவாக நம்ம ஹில்ஸ் அசிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிரேக்லேருந்து காலை எடுத்தால் அந்த கார் பின்னாடி போகாது. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி போகாது. ஆனால் இந்த காரில் ஹில்ஸ் அசிஸ்ட் இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ நான் கார்லேருந்து பிரேக் எடுக்கிறேன். பிரேக் எடுத்தோடனே கார் பின்னாடி போகும் பாருங்கள். போகுதா? ஓகே, பிரேக் பிடிச்சிட்டேன். திரும்ப ஒரு தடவை பிரேக்லேருந்து காலை எடுத்துட்டேன், பின்னாடி போகுது இல்லையா? இதுவே ஹில்ஸ் அசிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஃபியூ செகண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது பின்னாடி போகாமல் அது நிறுத்தி வச்சுருக்கும். நம்ம அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் கொடுக்கும் பொழுது அது கம்ஃபர்டபுளாக போகும் இல்லையா? அப்போது இந்த ஹில்ஸ் அசிஸ்ட் இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிரேக்லேருந்து காலை எடுத்துகிட்டு ஆக்சிலேட்டர் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு கொடுக்கணும். ரொம்ப பிடிச்சி அமைக்கிடக்கூடாது, தேவையான அளவு. இப்போ எப்படின்னு காட்டுறேன். இப்போ பிரேக்லேருந்து காலை எடுத்துகிட்டு அப்படியே ஆக்சிலேட்டர் பண்ணிட்டேன். போகுதா? ஓகே, இது ஓரளவு குயிக்காக பண்ணுறது. அதே சமயத்தில் பின்னாடி வரட்டும், வந்த பிறகு நான் பிரேக் பிடிக்கிறேன். அதே சமயத்தில் இன்னும் கம்ஃபர்டபுளாக வரணும், ஒரு ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்காம ஒரு கம்ஃபர்டபுளாக கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இப்படி நைஸாக கொடுத்தீங்கன்னா கூட அப்படியே ஸ்மூத்தாக மேலே ஏறும். அதே சமயத்தில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா குயிக்காக ஏறும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அது வண்டிக்கு நல்லது கிடையாது. அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு தேவையான அளவு மட்டும் ஆக்சிலேட்டர் கொடுத்து பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் இதுலேருந்து பார்க்க வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னா பிரேக் பிடிச்சிட்டேன், நீங்கள் உடனடியாக பின்னாடி போகாமல் எடுக்கணும் அப்படின்னா உடனடியாக நீங்கள் பிரேக்கில் இருந்து காலை எடுத்து சடனாக என்ன பண்ணணும், நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். பட் கம்ஃபர்டபுளான ஒரு ரேஞ்சில் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். பின்னாடி போகலையா? ஓகே, இன்னொரு முறை. ஓகே, இன்னொரு முறை. ஓகே, இன்னொரு முறை. இவ்வளோதான். இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற பட்சத்தில் கார் எவ்வளோ ஒரு ஸ்லோப்பில் இருந்தால் கூட உங்களுக்கு என்ன பண்ணாது, அது பின்னாடி போகாது. இப்படி நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கணும். இருக்குல்ல? ஓகே,
சரிங்களா? பின்னாடி போகல இல்லை, இன்னொரு முறை காட்டுறேன். பின்னாடி போய்கிட்டு ஓகே பிரேக் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ உடனடியாக நான் வந்து பின்னாடியே போகாமல் எடுக்கிறதுக்கு உடனடியாக நான் வந்து பிரேக்லேருந்து கால் எடுத்து ஆக்சிலேட்டர். ஓகே, பிரேக். ஓகே ஓகே, இப்படி தான் வந்து நம்ம இந்த மாதிரி ஹில்ஸ் அசிஸ்ட் இல்லாத வண்டிகளில் இந்த மாதிரி பண்ணுறது. பொதுவாக நம்ம மேனுவல் காரில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு நம்ம கிளச் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? ஆனால் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் கார்களில் கிளச் கிடையாது அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் பழகிக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்லோப்பில் வந்து ரிவர்ஸில் வரப்போகிறோம். இதே மாதிரி தான். இப்போ நான் ரிவர்ஸில் வரும்பொழுது ஃப்ரண்ட்டில் வண்டி போகக்கூடாது அப்படின்னு நினைக்கும் பொழுது இதே கான்செப்ட் தான். இதில் ஹில்ஸ் அசிஸ்ட் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் இப்போ பாருங்கள், நான் பிரேக்லேருந்து காலை எடுத்த உடனே வண்டி முன்னாடி போகும். ஆனால் இப்போ வந்து நான் ரிவர்ஸ் மோடில் தான் போட்டிருக்கேன், கியர் வந்து ரிவர்ஸ் மோடில் தான் போட்டிருக்கேன். இருந்தாலும் பாருங்கள் முன்னாடி போகுது. பிரேக் பிடிக்கிறேன், திருப்பி பிரேக்கில் கால் எடுக்கிறேன், முன்னாடி போகுது. அப்போது இதில் ஹில்ஸ் அசிஸ்ட் இல்லைங்கனால இதை சேம். அப்போது இதே மாதிரி தான் நம்ம ஃப்ரண்ட்டில் எடுத்த மாதிரி தான் ரிவர்ஸும். ரிவர்ஸ் மோடில் போட்டிருக்கேன், அதே மாதிரி தான் பிரேக்லேருந்து காலை எடுத்து ஆக்சிலேட்டர் கொடுங்க. தேவையான அளவு பிரேக், ஆக்சிலேட்டர், அவ்வளோதான். இன்னும் நீங்கள் இது வந்து நான் குயிக்காக எடுக்கிறேன். இதே சமயத்தில் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஆக்சிலேட்டர் பண்ணாமல் கொஞ்சம் நைஸாக அப்படியே பண்ண மெதுவாக வரும் பாருங்கள். ஸ்லோலி அப்படி பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் குயிக் பிக்கப்பாக வேணும் தேவைப்பட்டிங்கன்னா கொஞ்சம் குயிக்காக எடுத்துக்கலாம். இன்னும் சாஃப்டாக வேணும் அப்படின்னா சாஃப்டாக அப்படி மெதுவாக அப்படி நைஸாக எடுத்துக்கலாம். இவ்வளோதாங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அழகாக வந்துடும். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது அப்படிங்கிறனால தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணேன். ஓகே, இப்போ நாம் பார்க்க போகிறது ஹைவேல போயிட்டுருக்கும் பொழுது கியர் வந்து ஆட்டோமேட்டிக் காரில் டவுன் ஷிஃப்ட் ஆகுமா? அதாவது ஒரு 60 ஸ்பீடில் போயிட்டுருக்கோம், 70 ஸ்பீடில் போயிட்டுருக்கோம், 5th கியரில் போகிறோம் அப்படின்னா நான் முதலே சொன்ன மாதிரி அது 4th கியருக்கு தானாகவே டவுன் ஆகுமா? நம்ம பிக்கப் தேவைன்னா 3rd கியருக்கு அது வருமா அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஒரு ஆட்டோமேட்டிக் காரை எப்படி ஓட்டுறது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா ஏற்கனவே என்னுடைய சேனலில் ஒரு வீடியோ வந்து இந்த கார் வச்சே நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் ஆட்டோமேட்டிக் காரை பற்றி பேசிக்காக நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம டவுன் ஷிஃப்ட் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நியூட்ரலில் போட்டு ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நான் கியரை மாற்றும் பொழுது நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் பிரேக் பிடிச்சிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ட்ரைவ் மோடுக்கு மாற்றணும். ஸோ நான் ட்ரைவ் மோடு மாற்றிட்டு நான் வந்து ஹசார்ட் வார்னிங் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ரைட் இண்டிகேட்டர் போட்டு நான் கிளம்புறேன். ஓகே ஓகே, பொதுவாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்க அது ஃபஸ்ட் கியர் டு செகண்ட் கியர், இப்போ செகண்ட் மாறிடுச்சு, செகண்ட் டு தேர்டு கியர், அந்த ஸ்பீடுக்கு ஏற்றா போல் வந்து அந்த கியர் வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ தேர்ட் கியர் மாறி இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இன்னும் வேகம் போகும் பொழுது உங்களுக்கு வந்து 4th கியர் இப்போ மாறிடுச்சு. ஓகே, இன்னும் வந்து நம்ம வேகம் போக ஆக்சிலேட்டர் கொடுக்க அது வந்து அடுத்த கியர் இப்போ மாறும். ஓகே, இப்போ 5வது கியர் மாறிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்க கியர் வந்து முன்னாடி போயிட்டே இருக்குது. இதே மாதிரி நம்ம ஸ்லோ பண்ணோம், அதாவது ஆக்சிலேட்டர் இருந்து காலை எடுத்த உடனே என்ன ஆகும்? இப்போ நான் காலை எடுத்துட்டேன், வண்டியை வந்து ஸ்லோ பண்ணுறேன். ஸ்லோ பண்ணுறதுக்காக கொஞ்சம் பிரேக் பண்ணிக்கிறேன், பின்னாடி வண்டி வருதான்னு பார்த்துக்கிறேன். ஓகே, அவங்க போட்டோம். ஓகே, பிரேக் பண்ண அந்த கியர் வந்து டவுன் ஆகிறத நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ 4th கியர் வந்துருச்சு. இப்போ இன்னும் நான் ஸ்லோ பண்ணேன் அப்படின்னா 3rd கியர் வந்துருச்சு. இன்னும் நான் வந்து ஸ்லோ பண்ணும்போது 2nd கியர் வந்துருச்சு. அப்படியே நான் நிறுத்தும் பொழுது பக்கத்தில் போனோன்னே 1st கியர் வந்துருச்சு. இப்படி வந்து நம்ம பொதுவாக கார்களில் பார்த்துருப்போம் இல்லையா? நம்ம ஆட்டோமேட்டிக் காரில் இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இன்னொரு விஷயம் இருக்குது, அதையும் காட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த், ஓகே, 5th. இப்போ நான் வந்து எப்படி 5th கியர் போயிட்டுருக்கும் பொழுது நான் எங்கேயாவது ஒரு வெஹிக்கிளை வந்து நான் ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். சடனாக ஓவர்டேக் பண்ணும் பொழுது மேனுவல் காராக இருந்தால் நான் உடனடியாக கியர் என்ன பண்ணிடுவேன், 4th இல்லை 3rd போட்டுருவேன். இதில் எப்படி ஆகும்? நான் கியர், அதாவது வண்டி ஸ்லோ பண்ணால் தானே கியர் வந்து குறையும், அப்படி தானே எல்லோரும் நினைப்பீங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 65 கிலோமீட்டர் வேகத்தில் 5th கியரில் போயிட்டுருக்கு. இப்படியே போயிட்டுருக்கிற வெஹிக்கிள் வந்து
எப்படி கியர் டவுன் ஆகும் அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு சடன் பிக்கப் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஆக்சிலரேட்டில் சடனாக வந்து புஷ் பண்ணணும். இப்போ பாருங்கள் பாருங்கள், தேர்ட் கியர் போயிட்டு பாருங்கள், அடுத்து ஃபோர்த் வந்துட்டா சடனாக பிக்கப் பண்ணுது, வண்டியை வந்து குயிக்காக பிக்கப் பண்ணுறது. நம்ம வந்து மேனுவல் காரில் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி. இப்போ பாருங்கள் 68 போயிட்டுருக்கு, ஓகே 66. இப்போ பாருங்கள், நான் சடனாக வந்து பிக்கப் பண்ண நினைக்கிறேன். ஆக்சிலேட்டரை வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க, சடனாக கொடுக்க போகிறேன். பாருங்கள் ஃபோர்த் ஏறிட்டு, ஓகே. இப்போ பாருங்கள் தேர்ட் வந்துட்டு பாருங்கள், அது வந்து குயிக் பிக்கப்புக்காக தேர்ட் வருது. சடனாக பிக்கப் பண்ணி வண்டியை விட்டுட்டு அப்புறம் ஃபோர்த்துக்கு வந்துடும். இது எல்லாமே ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கும் இல்லையா. அப்போ நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக் காரில் வந்து நீங்கள் இந்த மாதிரி சடன் பிக்கப் பண்ண முடியும். இது வந்து ஏஎம்டி கார். இது இதே சமயத்தில் அது டிசிடி கியர் பாக்ஸ் எல்லாம் இருக்கிற பட்சத்தில் இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே குயிக்காக இருக்கும். இப்போ பாருங்கள் 48 போயிட்டுருக்கு, சடன் பிக்கப் வேணும், அதே மாதிரி தான் ஆக்சிலேட்டர் பாருங்கள் கொடுக்க போகிறேன், எப்படி ஏறுது பாருங்கள். தேர்டு போயிட்டு எப்போ மாறிக்கு பாருங்கள், 70க்கு அப்புறம் தான் வந்து ஃபோர்த்தே மாறுது, கவனிச்சிங்களா. ஓகே, இப்போ ஃபிஃப்த்து போயிட்டுருக்கு. இன்னும் எனக்கு பிக்கப் சடனாக தேவைப்படுது, திரும்பியும் பாருங்கள் ஆக்சிலேட்டர் நல்லா கொடுக்குறேன், பாருங்கள் ஃபோர்த்து வந்து ஏறுது, கவனிச்சிங்களா. அந்த பிக்கப்புக்கு எந்த கியர் தேவையோ அந்த கியரை அது டவுன் ஷிஃப்ட் ஆகி போகிறத நீங்கள் தெளிவாக பார்க்குறீங்க. அப்போது ஆட்டோமேட்டிக் காரில் இந்த மாதிரி டவுன் ஷிஃப்ட் ஆகும், மேனுவல் கார் மாதிரி பண்ண முடியும். ஆனால் மேனுவல் கார் அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது. மேனுவல் காரில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து அதை பண்ணுறோம், பட் ஆட்டோமேட்டிக் காரில் ஒரு என்ன சொல்லலாம், அதில் ஒரு 100% அப்படின்னா ஒரு 80% நீங்கள் சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து கியர் பாக்ஸஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேனுவல் கியர் பொறுத்தவரை ஒரே டைப் கியர் பாக்ஸ் தான், பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஎம்டி, சிவிடி, டிசிடிலாம் வரதுனால ஒவ்வொரு கியர் பாக்ஸோட அந்த ப்ரைஸ் பொறுத்தளவுக்கு அதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வேறுபடும். அப்படிங்கிறனால இப்போ நீங்கள் ஏஎம்டியில் பார்த்தீங்க, இதுவே இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் பொழுது மற்ற கியர் பாக்ஸ்லாம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 2 முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் காரில் ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த எஸ்ப்ரெஸோ ஏஜிஎஸ் கார் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டிரைவிங்க்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. பெரிய அளவில் வந்து அந்த கியர் லேகிங்லாம் இல்லை. ஒரு ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப உகந்த ஒரு கார் அப்படின்னு தான் சொல்லுவேன். நல்ல ஒரு பிக்கப் இருக்குது. யாராவது ஒரு எஸ்ப்ரெஸோ நான் வந்து புக் பண்ணியிருக்கேன், அதில் எனக்கு குழப்பம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் குழப்பமடைய தேவையில்லை. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அந்த சீட்டிங் பொசிஷன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்குது. வீட்டில் வந்து ஏஜ்டு பர்சன்ஸ்லாம் இருக்காங்க, வயதானவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏறி உட்காந்து வெளியே இறங்குறதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்படிங்கிறனால இந்த எஸ்ப்ரெஸோ அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இன்றைக்கு நம்ம பார்த்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் நம்மளுடைய சேனலில் வந்து இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். தேங்க்யூ.